சாரி வாங்கும்போது நம்ம செய்யக்கூடிய 10 தவறுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் ஒரு டிப்புமே வந்து உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தவறுகள் எல்லாமே நம்மள பலர் இல்லைங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி தப்பை செய்வோம். அது தப்புன்னு தெரியாமலே வந்து நம்ம அந்த தப்பை செய்வோம். அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, இந்த செவத்துல எப்பவுமே முட்டிட்டு குனிகிற பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல வந்து இந்த தப்பை வந்து நம்ம எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருப்போங்க. இன்னைக்கு நம்ம காமிக்கக்கூடிய, அதாவது சொல்லக்கூடிய டிப்ஸ்ல வந்து நீங்க எந்த தவறை வந்து அதிகபட்சமா செஞ்சிருக்கீங்க அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நானுமே வந்து இன்னைக்கு சொல்ல போகக்கூடிய தவறுகள்ல வந்து நிறைய அதை வந்து நானும் செஞ்சிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படின்றத வந்து நான் டிப்ஸ் பார்க்கும்போது வந்து நான் செஞ்ச தவறுகள் என்னன்றதையும் நான் வந்து சொல்றேன். சரி, இப்போதான் நம்ம குயில் சாரி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்ல நம்ம சேனல்ல ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, பட் ஸ்டில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டா வருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த மந்த்ல 2 பேருக்கு ஃப்ரீ சாரீஸ் கொடுக்க போறோங்க. யாரு 2 பேருக்கு ஃப்ரீ சாரீஸ் கொடுக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு, நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த மந்த்ல யார் ஒருத்தர் வந்து பெஸ்டா கமெண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ சாரி கொடுக்க போறோங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இந்த மந்த்ல ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குமே வந்து நம்ம ஃப்ரீ சாரி வந்து கொடுக்க போறோங்க. ஸோ அதனால வந்து உங்களால எவ்வளோ பெஸ்ட்டாக கமெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கமெண்ட் கொடுங்க. அண்ட் ஏதாவது கலெக்ஷன் பிடிச்சிருந்தானாலுமே ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை இமீடியட்டா பிளேஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து நம்ம சாரி வாங்கும் போது செய்யக்கூடிய தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பிரம்மாண்டமான கடைகளுக்கு போய் வந்து சாரீஸ் வாங்குவோம். அங்கதான் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும், அங்கதான் வந்துட்டு யூனிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்போங்க. ஆனா அங்க போய் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான செட்டப்லாம் இருக்கும். முக்கியமா இந்த லைட்னிங் எஃபெக்ட். ஸோ அந்த லைட்னிங் எஃபெக்ட்ல நீங்க காலையில இப்போ போறீங்க, பகல் டயத்துல போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாரியோட கலர் வந்து ஒரு மாதிரி நல்லா பிரைட்டா இருக்கும். ஆனா அதே இது ஈவினிங் போங்களேன், காலையில எப்படி பார்த்தீங்களோ அதை விட டபுள் டைம்ஸ் பிரைட்டா ஷைனிங்கா இருக்கும். அங்க இருக்க கண்ணாடியிலையுமே நம்ம வச்சு பார்க்கும்போது வந்துட்டு நம்மளா இது அப்படின்ற மாதிரி ஜொலிப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து லைட்னிங் செட்டப் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாரியை வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கே வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிடும். நம்மள நிறைய பேர், பல பேர் வந்து ஃபீல் பண்ணிருப்போம், இது கடையில பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தா பளிச்சுனே இல்லையே, ஸோ ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மள பல பேர் நினைச்சிருப்போம். ஸோ இந்த தப்பை வந்து ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அதனால நீங்க சாரீ செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு தடவை நார்மல் வெளிச்சத்துல வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்குங்க. ஸோ எந்த ஒரு கடையிலையுமே சொல்ல போறது இல்லைங்க, நீங்க வந்து வெளில வந்து நார்மல் வெளிச்சத்துல வந்து வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல போறதே கிடையாது. நம்ம காசு போட்டு வாங்குறோம், நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்ம வந்து வெளிச்சத்துல வச்சு பார்த்து வாங்குற தப்பே இல்லை. யாருமே வந்து நீங்க வெளிச்சத்துல வச்சு பார்க்க கூடாது அப்படின்னு யாருமே சொல்ல போறது கிடையாதுங்க. ஸோ அதனால வந்து இந்த தப்பை வந்து செய்யவே செய்யாதீங்க. இது நான் செஞ்ச ஒரு மேஜர் தவறு அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து சாரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருக்கும், அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது நல்லாவே இருக்காதுங்க. அதாவது வந்து சாரி நல்லா தான் இருக்கும், அதாவது நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிப்போம்ல, அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அது ஒர்த்தான சாரியாவே வந்து இருக்கவே இருக்காது. அண்ட் 2வது தவறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல சாரி வாங்குறது வந்து ரொம்பவே ஒரு நார்மல் ஆயிடுச்சு. ஈவன் நம்ம கூட சாரி தான் செல் பண்றோம். ஸோ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அந்த சாரியை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து பயங்கரமாக வந்து ஃபோட்டோஷாப் எஃபெக்ட்ஸ் செட் பண்ணி அதை வந்து பயங்கர ஒரு பிரைட்டனிங்காக ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக எலகண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் நமக்கு வீட்டுக்கு வந்தோன்னே வந்து பயங்கர டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்துட்டு இந்த ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாம் வந்து நம்பி தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதில் முக்கால்வாசி ப்ராடக்ட் ஃபேக்காக தான் இருக்கும். ஈவன் நம்மக்கிட்டே வாங்குற ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேம் நீங்கள் வீடியோவில் காமிக்கிறீங்க, ஆனால் வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருக்கு, நேராக வரும்போது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட கேட்பாங்க. ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து புதுசாக தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, நீங்கள் புதுசாக தான் சேனலும் ஆரம்பிச்சிருக்கீங்க, ஃபேக்கா என்னன்னு தெரியலை, நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கியிருக்கேன், அவங்க காமிக்கிறது ஒன்று வர்றது வந்து வேற ஒன்றா இருக்கும், இல்லைனா வந்துட்டு ஃபோட்டோஸ் பார்த்து வாங்கியிருப்போம், ஆனால் அந்த வெப்சைட்டில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வரும்போது பார்த்தா வந்து
வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியே இல்லைங்க. ஸோ அதனால வந்து நீங்க வேற நியூ ஆரம்பிச்சிருக்கீங்களா, அதனாலதான் நீங்க ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்றேன்னு என்கிட்டே வந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஒன் டைம் வாங்குவாங்க, அதுக்கப்புறம் நம்மகிட்ட பிடிச்சி வந்து அகைன் அண்ட் அகைன் வாங்கக்கூடிய பல கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்னவோ ஒரு 6 மாசம் தான் ஆகுது. பட் ஸ்டில் வந்துட்டு அந்த மாதிரி டவுட்ல வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அதனால ஃபோட்டோஷாப்ஸ் எல்லாம் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயமும் சொல்றேன். ஒரு ஒரு சில கஸ்டமர்ஸ், வெரி ஃபியூ, ஒரு 2 கஸ்டமர்ஸ் இது வரைக்கும் வந்து எனக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, இந்த மாதிரி உங்க சாரீ கலெக்ஷன் நல்லா இருக்கு, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்கொயரிலாம் பண்ணிடுவாங்க. திரும்ப எகெயின் ஃபோன் போட்டு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, எங்க வீட்டில் வந்து என் பொண்ணு சொன்னாங்க, இல்லைன்னா என் பையன் சொன்னாங்க, ஆன்லைன்ல வாங்குறது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நிறைய அந்த கஸ்டமர் வந்து ஆன்லைன்ல வாங்கி 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 ஏமாந்து போயிருப்பாங்க. அதாவது வந்துட்டு என் பையன் இப்படி சொன்னான், என் பொண்ணு வந்து இப்படி சொன்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே நிறையாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லைட்டிங் எஃபெக்ட் வச்சு நல்லா க்ளோ ஆகுற மாதிரி சாரீ வந்து ஒரு நல்ல எலகன்ட் லுக்கில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் வீட்டுக்கு வரவும் நல்லாவே இருக்காது. அதனால வந்து என் பையனும் பொண்ணும் திட்டுறாங்க, நான் அதனால இந்த சாரீ வாங்கலைங்க, தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னே வந்து ஒரு 2 கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் வந்து எனக்கு கால் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்னதுனால நான் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறேன். அந்த மாதிரி பல பேர் வந்து ஏமாந்து போகிறோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து நம்பி வாங்கவே வாங்காதீங்க. ஈவன் நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கூட வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா வந்துட்டு நிறைய பேர் வீடியோ கால் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கூட வந்து வீடியோ கால் ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஏதாவது வந்து சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு, அதாவது அந்த சாரீ நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ காலில் கூட செலக்ட் பண்ணிக்கலாங்க. பார்த்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அடுத்த தவறு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சாரீ கலெக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது வந்து ஒரு அழகான காட்டன் சாரீங்க. செம சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீ, மல்டி கலர் சாரீங்க. உங்களுக்கு பார்டருமே பார்த்தீங்கன்னா வந்து டபுள் சைட் பார்டர் வந்து வந்துருங்க. ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க, பார்டர் பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து எலகண்டா இருக்கக்கூடிய ஒரு சாரீங்க. இதுல உங்களுக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து செப்பரேட்டா வந்து இந்த சாரீல வந்துடும். அந்த பிளவுஸ் போர்ஷனை காமிக்கிறேன். ஸோ இதுக்கு ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வந்து க்ரீன் கலர்லேயே வந்து வந்துருங்க. ஆனால் பாருங்க, உங்களுக்கு டபுள் பார்டர் வந்திருக்கு ப்ளவுஸில். செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷனுங்க. அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இதை மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பியூர் காட்டன் சாரீங்க. நல்ல ஒரு ப்ளவுஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட கேட்லாக் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ இந்த சாரீ இதில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து வரும், உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது. ஸோ மல்டி கலர் காம்பினேஷனில் டபுள் சைட் பார்டர் வச்சு சாரீங்க. இந்த சாரீ யாருக்காவது பிடிச்சிருந்தா இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 570 ரூபாய். தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து வந்துருங்க. ஸோ இந்த சாரீ பிடிச்சிருக்குன்றவங்க இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 3 பார்க்க போறோங்க. அதாவது சாரீ வாங்கும்போது என்னெல்லாம் தவறுகள் பண்ணுவோமோ அதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்ல, அதை கண்டினியூ பண்ண போறோம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சாரீ வாங்கும்போது வந்து நமக்கு வந்து சில சாரீஸ்ல வந்து பிளவுஸ் செப்பரேட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பிளவுஸ் செப்பரேட்டா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்க குண்டா இருக்கிற பட்சத்துல வந்து ஒரு தடவை வந்து அந்த பிளவுஸ் செப்பரேட்டா இருக்கும்னா வந்து லென்த் செக் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து 1 மீட்டர்லாம் வந்து சில பேருக்கு பத்தவே பத்தாது. சில இதுல வந்து 1 மீட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து 90 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் தான் வந்து இருக்கும், 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ வந்து பத்தவே பத்தாது. ஸோ அதனால வந்து ஒன்ஸ் நீங்க வந்து அதை செக் பண்ணிக்கோங்க, லென்த்தை செக் பண்ணிட்டு வாங்குங்க. இன்னும் சில சாரீஸ்ல வந்து பிளவுஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அது அவங்களோட ஃபால்ட் இல்லைங்க, அதுக்குள்ள பார்த்தா பிளவுஸ் வந்து இருக்கவே இருக்காது. இதை நானே வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். நம்ம எவ்வளோ சாரீஸ் வந்து இந்த 6 மந்த்ஸ்ல வந்து நிறைய சாரீஸ் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக நம்ம கிட்ட வந்து லாஸ்ட் மந்த்ல ஒரு கஸ்டமர் 3 சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ அதுல வந்து ஒரு சாரீல வந்து பிளவுஸ் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து காட்டன் சாரியா, தென்பட்டி காட்டன் சாரி அவங்க வாங்கினது. அதுல வந்து உள்ள பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து சில சாரீஸ்ல உதர்னா வந்து வரவே வராது. அதை ஃபுல்லா விரிச்சு அந்த சாரியோட மடிப்புக்குள்ளேயே வந்து பிளவுஸை மடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ ஃபுல்லா விரிச்சா மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த சாரியை ஃபுல்லா விரிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு
என்ன சொல்கிறது, திரும்ப மடிக்கிறது தென்பட்டி காட்டன் சாரி வந்து கஷ்டம். ஸோ அதனால நாங்களும் வந்து அதை சென்ட் பண்ணிட்டோம். அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹோல்சேலில் பேசி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஹோல்சேலில் வந்து அந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இல்லை. ஒன்ஸ் ரீஸ்டாக் பண்ணும்போது நாங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நானும் மீன்வெல் கஸ்டமர்கிட்ட சேம் த கம்யூனிகேட் பண்ணிட்டேன். அவங்க இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அதே கலரில் வந்து வேறு ப்ளவுஸ் இருக்குது, நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எப்போ வருதோ அப்போ வந்து எனக்கு வாங்கி கொடுங்க. நாங்கள் இல்லை நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸில் கூட வந்து அதுக்கு ஒரு செப்பரேட் அமௌண்ட்டை வந்து வேணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இனிமேல் எனக்கு இதில் ஒரு லெசன்ஸ் லேர்ன்ட் என்னன்னா வந்து இனிமேல் எந்த புடவை சென்ட் பண்ணானாலுமே வந்து அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ளவுஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன். ஸோ ஈவன் வந்து கொஞ்சம் ஃபோல்டிங் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் சரி, ஃபுல்லாக வந்து ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் சென்ட் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். அதனால் நீங்கள் வாங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் ப்ளவுஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னா அந்த ப்ளவுஸ் இருக்கக்கூடிய லென்த்தில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியுமா அந்த ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சில பேர் நினைப்பீங்க சாரி எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளவுஸ் டசன்ட் மேட்டர், நான் செப்பரேட்டாக கூட வேறு ப்ளவுஸ் எடுத்து மேட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து தெரியாம வந்து வாங்கிடாதீங்க. அதுல இருக்க பிளவுஸ் நல்லா இருக்கும், அதை நம்ம தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ் இல்லாம போயிடும், இல்லைன்னா வந்துட்டு அந்த லென்த் வந்து நமக்கு பத்தாம போயிடும். ஸோ அதனால அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நாலாவதா செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும்போது பார்த்தா அதில் குவாலிட்டி சுத்தமாக இருக்காதுங்க. ஒரே ஒரு வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ பழைய புடவை மாதிரி மாறிடுங்க. ஸோ இது வந்து நம்மளை பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஐ திங்க் அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண சாரியவே வந்து திரும்ப கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஆக்கி அதுக்கப்புறம் அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு காசு கம்மியாக இருக்கே கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரம் கம்மியான சாரியை வந்து வாங்கிடாதீங்க, இல்லை தரமற்ற சாரியை வந்து வாங்கிடாதீங்க. ஸோ கொஞ்சம் காசு கூட போட்டானாலுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி குவாலிட்டி பார்த்துவாங்க. ஏன்னா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அது 200 ரூபாயா இருக்கட்டும் 300 ரூபாயா இருக்கட்டும், நம்ம வந்து சம்பாரிச்சு தான் எல்லாருமே உழைச்சி தான் வந்து வாங்குறோம். ஓகேவா? அந்த நம்ம சம்பாரிச்சு உழைச்சி வாங்கும்போது அந்த காசை ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? ஒன் டைம்க்கு அப்புறம் வந்துட்டு அதை நம்ம வந்து திரும்ப வியர் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல அந்த சாரீ மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஏதோ வீட்டில் ரஃப்பாக நம்ம வீட்டில் வந்து ரஃப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வீடு துடைக்க, இல்லைனா வந்துட்டு இந்த ஷெல்ஃபெல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த சாரியை வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். ஸோ அதனால வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. ஸோ இப்போ நம்ம சாரீ கலெக்ஷனில் வந்து அடுத்த சாரியை வந்து பார்க்கலாங்க. ஸோ அடுத்த சாரீ பாருங்க, ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான கலருங்க. ஆரஞ்ச் கிரீன் அதுக்கப்புறம் ப்ரௌன் வச்சு கலர் காம்பினேஷனில் வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக இருக்கக்கூடிய கலர் காம்பினேஷனுங்க. மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இந்த சாரீக்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ப்ளவுஸ் வந்து வந்துருங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிசைன் வச்சுருக்கு, கைக்கு வந்து பார்டர் வச்சு இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த சாரீ வேணும்னாலுமே வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுவாக இருந்தால் ஒரு சாரீ வாங்கும்போதே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து வந்துருங்க. அதர் ஸ்டேட்ஸாக இருக்கீங்க தமிழ்நாடு தாண்டி அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் சாரீஸ் வந்து வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து வந்துருங்க. இந்த சாரியோட கேட்லாக் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப எலகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கேட்லாக், ஒரு கலெக்ஷன். மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம இந்த சாரியை பார்த்தாச்சு இல்லையா, அடுத்து நம்ம டிப் நம்பர் 5 பார்க்கலாங்க. இப்போ நம்ம டிப் நம்பர் 5 வந்து பார்க்க போறோங்க. அதாவது வந்து நமக்கு சாரி பிடிச்சிருக்கும், ஆனா அந்த சாரியை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கணுங்க. அதாவது வந்து சில சாரீஸ்லாம் வந்து எப்பவுமே நம்ம ட்ரை வாஷ் தான் பண்ண முடியும், நார்மல் வாஷ் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கலெக்ஷன்ஸ் வாங்கும்போது ஒரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போது இதை ட்ரை வாஷ் கொடுத்து வாங்க முடியுமா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த சாரி நமக்கு தேவைதானா, இல்லை வந்து நம்ம அப்படி ட்ரை வாஷ் பண்ற அளவுக்கு இது ஒர்த்தான சாரீ தானா, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க நம்ம வாங்கணும். பிகாஸ் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ட்ரை வாஷ் கொடுத்தோம்னா எவ்வளோ ஆகும் யோசித்து பாருங்க. ஸோ அதனால வந்து நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் வந்து வாங்க. இப்போ வந்து நம்ம எப்போவுமே வந்து பட்டு சாரி வாங்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பட்டு சாரி அடிக்கடி கட்டவும் முடியாது. அப்படியே கட்டுறவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் ட்ரை வாஷ் கொடுத்து நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுங்க. ஸோ அதனால வந்து ஒரு சாரி வாங்குறோம்னா இது நமக்கு தேவைதானா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து
தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது தெரியும் நமக்கு, பட் அதை வந்து நம்ம திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுங்க. அண்ட் 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது வந்து நம்மள சில பேர் வந்துட்டு அது ரொம்ப ஃபியூ மெம்பர்ஸ் நினைக்கக்கூடியதாங்க. அதாவது சாரி என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல எனக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த சாரி என்ன கலர்ல வருதோ அதே கலர்ல வந்து நம்ம பிளவுஸ் வியர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் நமக்கு வந்து அது எடுத்து காமிக்காது. எடுத்து காமிக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்காது. ஆனா அதே இது வந்து நம்ம பார்டர் கலர்லயோ, கான்ட்ராஸ்ட் கலர்லயோ நம்ம வியர் பண்ணும்போது வந்து ரொம்ப சூப்பரா எலகன்ட்டா இருக்கும். நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனா வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு சாரி என்ன கலர்ல இருக்கோ, அதே கலர்ல தாங்க எனக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு வந்து இன்னமுமே வந்து நெறைய பேர் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து பிளவுஸ் வியர் பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப எலகன்ட்டா இருக்கும். ஸோ அதனால அப்படி நீங்க யாராவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே கலர்ல பிளவுஸ் வியர் பண்ற மாதிரி அப்படின்னா வந்து அதை சேஞ்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீட் அண்ட் எலகன்ட் லுக் கிடைக்குங்க. இப்போ நம்ம சாரி கலெக்ஷன்ல அடுத்த கலரை பார்க்கலாங்க. ஸோ இது ஒரு சூப்பரான அழகான காட்டன் சாரீங்க. கிரீன், மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் கலந்து வந்திருக்குங்க. இதுக்குமே வந்து உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்து வந்துருங்க. ரொம்ப சூப்பரா அழகா எலகண்டா இருக்கக்கூடிய ஒரு சாரீங்க. செம சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ அவ்வளோ அழகா அட்டி தூள் இருக்குங்க. பக்கத்துல பாருங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து பிரிண்ட்ஸ் தாங்க. ஆனா வந்து இது கேரண்டீட் பிரிண்ட். நம்ம வந்து ஹெவி வாஷ், அதாவது மிஷின்ல போட்டு அடிச்சு துவைக்கிறது, ரொம்ப நேரம் ஊற வச்சது அப்படின்னா இந்த பிரிண்ட் வந்து போக தான் செய்யும். பட் வந்து நீங்க மைல்ட் வாஷ் பண்ணீங்க, மைல்டு டிடர்ஜென்ட் ஆர் மைல்டு லிக்விட் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து இது கேரண்டீட் பிரிண்ட் தான். ரொம்ப நாளைக்கு, ரொம்ப வருஷத்துக்கு வந்து வருங்க. ஸோ இந்த சாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளவுஸ் வந்து செப்பரேட்டா வந்து வந்துருங்க. ஸோ பிளவுஸ் பாருங்க, ரொம்ப எலகண்டா சூப்பரா இருக்குங்க. ஸோ அடி தூளா இருக்கு. ஸோ இதாங்க பிளவுஸ், ப்ளூ கலர்ல வந்து வந்துருங்க. யாருக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் இமீடியட்டா புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாரீக்கு வந்து பிளவுஸ் கேட்லாக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பரான கேட்லாக். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். இந்த சாரீ யாருக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு. ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ஸ் தாங்க இருக்குது. காட்டன் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. எலகண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் சாரீ. இப்போ நம்ம டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்க போறோங்க. அதாவது வந்துட்டு சேம் கலர்ஸே வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வாங்குறதுங்க. சில பேருக்கு பச்சை கலர் பிடிக்கும், சில பேருக்கு ரெட் கலர் பிடிக்கும், சில பேருக்கு வந்து மஞ்சள் கலர் பிடிக்கும். நம்ம வந்து அதே கலர்லேயே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்குவோம், நிறைய சாரீஸ் வாங்குவோம். அப்போ நம்ம பீரோல் ட்ராக்கை திறந்தாலே அந்த கலர் தாங்க இருக்கும். நம்ம வந்து எடுத்து அதை கட்டிட்டும் போவோம். ஆனால் வெளியில பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரே புடவையே அடிக்கடி கட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் தாங்க கொடுக்கும். அதை பார்க்கும்போது வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண தெரியாது. நம்ம வியர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளை வந்து யாராவது ஒரு ஆள் காம்ப்ளிமெண்ட் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். யாருங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பிடிக்காதவங்களா இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்போ வந்து நீங்கள் வியர் பண்ணியிருக்க சாரி சூப்பராக இருக்குங்க, கலர் அழகாக இருக்குது, என்ன இது புது சாரியா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மனசுக்குள்ளே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரே மாதிரி கலரையே வியர் பண்ணிகிட்டே போகும்போது வந்து எதுக்கு பார்க்குறவங்களுக்கு அது புதுசாக இருந்தால் கூட அதோட டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. ஏற்கனவே அவங்க கட்டினது தானே, அதை தான் கட்டிட்டு வராங்க. அடிக்கடி பார்த்தா அவங்க இதே ஒரே சேரியை தான் போட்டு கட்டிட்டு இருக்காங்க, இந்த ஒரு 2-3 சேரி தான் வச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி தோணுங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கினா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த தப்பை நானுமே செஞ்சிருக்கேன். நான் வந்து ஒரு பிளாக் லவர். ஸோ எப்போ பார்த்தாலும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸே தாங்க வாங்கிட்டே இருப்பேங்க. நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு போகும்போது கூட வந்து மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ட்ரெஸ் அப்படின்னு தான் சொல்லி நினைப்பாங்க அவங்க வந்து. ஸோ என்கிட்ட கூட சில பேர் கேட்க மாட்டாங்க, புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவங்களே என்கிட்ட வந்து ஃபீட்பேக்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்காங்க, எப்போ பார்த்தாலும் ஏங்க இந்த ஒரே ட்ரெஸ்ஸே போட்டிருக்கீங்க, இல்லை இந்த 2-3 வச்சிருக்கீங்க, இதையே போட்டிருக்கீங்க அப்படின்வாங்க. ஆனால் அது 2-3 இல்லைங்க, 10 பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது பார்த்தா வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால ஒரே மாதிரி செலக்ட் பண்ணுற தப்பை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கலர்ஸுமே வந்து. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம வியர் பண்ணிட்டு போகும்போது வந்து ரிப்பீட்டட் ட்ரெஸ்ஸஸை போடுற மாதிரி வந்து தெரியாது, ரிப்பீட்டட் சாரீஸை வியர் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியாது. அண்ட் நம்ம பார்க்கக்கூடிய 8th டிப், 8th தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாரீ வாங்கும்போது அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சில கடைகளில் நம்ம வாங்கும்போது அங்கே வந்து அதில் ஏதாவது ஒரு மைல்டு டேமேஜ் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா வந்து தெரியாது. ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு தெரியும். ஆனால் வந்து திரும்ப எடுத்துகிட்டு போனால் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க.
ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கூட எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இப்போ நம்ம சேனல்லே நீங்கள் பார்த்துக்கோங்களேன், நான் வந்து கஸ்டமருக்கு எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒன்று தான், சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பார்சல் ரிசீவ் ஆன உடனே வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ எந்த ஒரு கட் அண்ட் எடிட்ஸும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் சாரி டேமேஜ் இருக்கிற பட்சத்தில் வந்து கொரியர் ரிசீவ் ஆன 2 டேஸ்க்குள்ளே எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டா நாங்கள் வந்து எய்தர் எங்களுக்கு திரும்ப எகெயின் வேறு சாரி இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவோம், அப்படி இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஆனால் நிறைய ஷாப்ஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதே கிடையவே கிடையாது. முக்கியமாக ஆன்லைன்லலாம் வந்து எக்ஸ்சேஞ்சே கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வந்து மறக்காமல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா அப்படின்ற விஷயத்த செக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ நம்ம அடுத்த சாரீ கலெக்ஷனை வந்து பார்க்கலாங்க. ஸோ இது அடுத்த கலருங்க, ரொம்ப எலகண்ட்டாக இருக்குது. ஒரு இங்க் ப்ளூ, ஒரு ராமர் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு பிங்க்குங்க, டார்க் பிங்கிஷ் ரெட் அப்படின்னு வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக எலகண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து மேஜர் போர்ஷன் வந்து இந்த இங்க் ப்ளூ கலர் தாங்க வருது. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீ வேணும்னாலுமே இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 570 ரூபாய் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க்கு தர போகிறோங்க. இந்த சாரீக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அடி தூளாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த சாரியோட கேட்லாக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்கு இதில் வந்து பார்டர் வந்து இந்த ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து இதில் பார்டர் அந்த மாதிரி வந்து வராதுங்க. ஸோ இந்த சாரியோட கேட்லாக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப எலகண்ட் லுக்கில் இருக்குங்க. யாருக்கு வேணாலும் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 9th பார்க்கக்கூடிய டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே முக்கியமான டிப்புங்க. நமக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சாரி எல்லாமே வாங்கவே வாங்காதீங்க. நம்ம தேவைக்கு எது அப்படின்றத உணர்ந்து வாங்க. இப்போது நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு சாரி வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு எப்படி கட்டணும், ஒரு பட்டு சாரி லுக்கில், ஒரு சாஃப்ட் சில்கோ இல்லைனா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரை வச்ச மாதிரி கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் காட்டன் லவராக இருக்கீங்கன்னா போய் காட்டன் சாரியை வாங்குறது, இல்லை ஜார்ஜெட் சாரி வாங்குறது, பூனம் சாரி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு தாங்க வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் எந்த நீடுக்கு போகிறீங்களோ அந்த நீடு வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. இப்போது நீங்கள் போகிறீங்க ஒரு பட்டு சாரி வாங்கணும்னு சொல்லி போகிறீங்க, அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காட்டன் சாரி பிடிச்சிருக்கும், சரி இந்த காட்டன் சாரியை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு 2 காட்டன் சாரியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு பட்டு சாரி வாங்கணும்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பட்ஜெட் வந்து உங்களுக்கு இடிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா வந்து அந்த பட்டு சாரி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் போயிருப்பீங்க. இப்போ ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னு போனீங்கன்னா வேறு 2 சாரி வாங்கிட்டதுனால இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குவீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்கே மீட் ஆகாது. நீங்கள் உங்களோட பட்ஜெட் என்னது 2000 ரூபாய்க்கு வாங்கணும்னு போயிருப்பீங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு வாங்குற பட்டு சாரிக்கும் 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் நிறையாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேவா? அதனால நமக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன நீட் இருக்குது அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் வாங்குங்க. இல்லைனா நீங்கள் வந்து 2000 ரூபாய் கூட வந்து சில பேர் வாங்குவாங்க. ஓகேவா? 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு எக்ஸ்ட்ராவுமே வந்து ஒரு 2 காட்டன் சாரியும் வாங்கிடுவாங்க. பட் அந்த காட்டன் சாரி அப்போ உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசித்து பாருங்க. ஓகேவா? நம்ம கிட்ட வீட்டிலே நிறைய வச்சிருப்போம். எல்லாருமே இப்போ வந்து யாருக்கிட்டையுமே வந்து சாரி பஞ்சம் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லவே முடியாது. நம்ம உடுத்தல வாங்கி வச்சிருப்போம். பட் அது நமக்கு தேவைதானா, அந்த இடத்துல நமக்கு தேவைதானா, இது நெசசிட்டி தானா அப்படின்னு சொல்லி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வாங்கணுங்க கண்டிப்பா. இப்போ நம்ம லாஸ்ட் டிப் என்னன்னு பார்க்க போறோங்க. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்புங்க. இதை வந்து நம்மள நிறைய பேர் செய்வோங்க. இதுவும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டடான டிப்பு. அங்க போர்டு போட்டிருப்பாங்க, நோ எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம்னா, காசு கம்மியா இருக்கே, எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டினாலும் பரவாயில்ல கம்மியா கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். நானே வாங்கியிருக்கேங்க நிறையாது. அதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 200 ரூபாய்க்கு சுடிதார், ஸ்டிச்சு சுடிதார் லாங் டாப்ஸ் வச்சு நல்லா எம்ப்ராய்டரி போட்டு செம சூப்பராக வந்து இருந்தது. டாப்ஸு, பேண்ட்டு, டபுள் கலரில் ஷால். ஓகேவா? வாங்கிட்டு வந்தாச்சு. 200 ரூபாய் தானா அப்படின்னு சொல்லிட்டு. எங்ககிட்ட வேற லிமிட்டட் பீசஸ் தான் மேம் இருக்கு, ஒரு 10-15 சுடிதார் தான் இருக்கு, நீங்க இன்னும் வேணாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க. நான் வந்து சரி ஆசைக்கு ஒன்று மட்டும் வாங்குவோம், அப்புறம் பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு அந்த சுடிதார் வாங்கணும்னே இன்னும் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஆஃபர்னு வச்சிருந்ததுனால அதை நான் வாங்கிட்டேன். ஆனால் அவங்க வந்து நோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. தெரிஞ்சே தான் நான் வாங்கினேன். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் நல்லா பார்த்தோன்னா வந்து அப்போ கூட நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ரெடிமேட் சுடிதாரில் வந்து கை வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் இருந்துச்சு. நான் டெய்லர் கிட்ட கொடுத்து போயிட்டு ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். அப்போ கூட ஒன்றுமே தெரில. ஆனால் அந்த ட்ரெஸ் எடுத்து வியர் பண்ண போகுது தான் நான் பார்க்குறேன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபேடாக இருக்குது.
அதை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்த்தா தான் வந்து தெரியுது அந்த ஃபேட் ஆனதே வந்து. சரி ஃபேடாக லைட்டாக தானே இருக்குது போட்டுக்குருவோம் அந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் ஒன் டைம் அது வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பல இடத்துல ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ வந்து அங்கங்கே மங்கி மங்கி போய் ஒரு மங்கலான கலரில் இருந்துச்சு. ஒரு இடத்துல டார்க்கு, ஒரு இடத்துல லைட்டு, அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸே வந்து ஒரு கிளம்ஸியாக போயிடுச்சு, நல்லாவே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நோ எக்ஸ்சேஞ்சுன்னு தெரிஞ்சால் தயவு செஞ்சு அந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை 1 டைமுக்கு 2 டைம் நல்லா செக் பண்ணிட்டு வாங்க. இல்லை பெட்டர் அப்படி வாங்குறதே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இல்லை நம்ம சேனலில் ஆல்ரெடி சில வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம சேனலில் நீங்கள் மோர் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம இந்த மந்த்ல வந்து 2 பேத்துக்கு ஃப்ரீ சாரீஸ் கொடுக்க போறோம். யார் 2 பேத்துக்கு கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இன்கேஸ் வீடியோ மிட்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்ல போய் பாருங்க. சரி, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் சாரீ கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ இது லாஸ்ட் சாரீ கலெக்ஷனுங்க. இப்போ நம்ம காமிச்சதுல ஒரு அழகான ப்ளூ, ஒரு பாசிப்பயிறு பச்சை கலர், ஒரு பர்பிள் கலர் கலந்து வந்திருக்குங்க. ரொம்ப அடி தூளா இருக்குங்க. இதுல ப்ளவுஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வந்து வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ப்ளவுஸு, கைக்கு குட்டியா பார்டர் வச்சு வந்திருக்கு. ஸோ இது பார்டர் டபுள் சைட் பார்டர், பிளெயின் பார்டர் வந்து வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பரா எலகெண்டா இருக்கக்கூடிய ஒரு சாரீங்க. பார்த்துக்கோங்க. இந்த சாரியோட கேட்லாக் இப்படி தாங்க இருக்கும். இந்த சாரீ வேணும்னாலுமே இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட புக்கிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு காமிச்ச கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை வேறு செட் ஆஃப் கலெக்ஷன்ஸில் அண்ட் வேறு செட் ஆஃப் யூஸ்ஃபுல் சாரீ ரிலேட்டட் டிப்ஸில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.